வணக்கம் சார். வணக்கம். போன மாசம் வரைக்கும் ஒரு ஹீரோ இன்வெஸ்ட்மென்ட் ப்ராடக்ட்டா கோல்டு எல்லாருக்கும் தெரிஞ்சது. எப்போ இந்த ஈரான், இஸ்ரேல் கான்ஃப்ளிக்ட் ஸ்டார்ட் ஆனதோ, அதுலருந்து இதுல ஒரு டவுன் ட்ரெண்ட் இருக்கிறத பார்க்க முடியுது. ஸோ பொதுவாவே போர் சூழல் அப்டின்னா, தங்கம் வேகமா மேல போகும் அப்டிங்கிறத தான் நம்ம பார்த்திருப்போம். ஆனா இந்த முறை தங்கம் ஒரு டவுன்ஃபால் இருந்தது. ஆனா சரி ஒரு சின்ன வாலட்டிலிட்டி இருக்கும் அப்டின்னு பார்த்தோம்னா, ரொம்ப பெரிய கரெக்ஷனாவே அது போயிட்டுருக்கு. ஸோ கோல்டு மார்க்கெட் குளோபலி எப்பவும் இல்லாதத விட இப்போ ரொம்ப டிஃபரண்டா பிஹேவ் பண்ணுதா சார்? ஆமாங்க. முக்கியமான காரணம் சொல்றது வந்து, லாஸ்ட் இயர்ல நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு கோல்டு வந்து கிட்டத்தட்ட 65% மேல வந்து உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் குடுத்துச்சு. அ இது நம்ம வரலாற்றிலேயே பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய இன்க்ரீஸ்ன்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த இன்க்ரீஸ் நம்ம தமிழ்நாட்டில எடுத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ரூ. 6,000லேருந்து 6,000, 6,500 நீங்க கிட்டத்தட்ட 15,000 வரைக்கும் கோல்ட் ரேட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க. மோர் தென் 100% லெவலுக்கு. அ இப்போ இந்த குறிப்பிட்ட ஹை ரீச் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்டின்னா, ஃபர்தரா இந்த குறிப்பிட்ட இன்க்ரீஸ் வந்து போறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அ ஏன்னா, இது பர்ச்சேசிங் பவர் இல்ல டிமாண்ட் அப்டிங்கிறது வந்து அவ்ளோ கிடையாது. ஓகே. பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2 என்ன அப்டின்னா, இந்த குறிப்பிட்ட வார் சூழல் இருக்கு அப்டின்னாலும், இதுல ஏதோ ஒரு வகையில வந்து டாலரைசேஷன நோக்கி நகருது. அதாவது டாலர் ஸ்ட்ரென்தன் ஆகுறதுக்கான மெக்கானிசம்ஸ் வந்து இதுல நெறைய இருக்கு. ஏன் டாலர் ஸ்ட்ரென்தன் ஆகுது? அப்டின்னா பெட்ரோல் சார்ந்த விஷயங்கள் தான் இந்த குறிப்பிட்ட போர்ல வந்து ரொம்ப முக்கியமான பொருளா இருக்கு. இந்த பெட்ரோல இன்னைக்கும் நம்ம வாங்கணும் அப்டின்னா வந்து டாலர் பேஸ் பண்ண ட்ரேட்ல தான் நம்ம ஈடுபடணும். அப்போ டாலர வாங்குறதுக்கான ஆட்கள் நெறைய இருக்கிறாங்க. டாலர் செல் பண்ணக்கூடிய ஆட்கள் வந்து அதே அளவுக்கு தான் இருக்காங்க. அப்போ நேச்சுரலி உங்களுக்கு டாலருக்கான தேவை அப்டிங்கிறது இந்த பெட்ரோல் குறிப்பிட்ட பொருட்கள வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்றது காரணமா வந்து அதிகமா நடக்குது. அப்போ டாலரோட தேவை அதிகமா இருக்கு. இந்த குறிப்பிட்ட ஆயில் பிரைஸஸும் வந்து இங்க கூட ஆரம்பிக்குது. இதோட நிகழ்வா என்ன ஆகுது அப்டின்னா வந்து, கோல்டு கிட்ட பீப்பிள் ட்ரேட் பண்றது அப்டிங்கிறது கம்மியா இருக்கு. இன்னொரு பக்கம் அ இருக்கறதுலயே பல்வேறு இடங்கள்ல வந்து லாஸஸ் நிகழ்ந்துகிட்டு இருக்கும்போது, பல்வேறு துறைகள்ல நட்டம் ஏற்பட்டுட்டு இருக்கும்போது, இத சமாளிக்கிறதுக்கு எது இருக்கறதுலயே அதிகமான அளவுக்கு லாபம் குடுத்துச்சோ, எந்த அசெட் வந்து ரொம்ப அதிகமான லாபம் குடுத்துச்சோ, அந்த அசெட்ட வித்து மத்த லாஸஸ ஆஃப்செட் பண்றது தான் கரெக்ட்டா இருக்கும். அதனால என்ன பண்றாங்க அப்டின்னா, அக்ராஸ் குளோப் பெரிய லார்ஜ் கார்ப்பரேஷன்ஸ் எல்லாருமே வந்து தங்கத்த விக்க ஆரம்பிக்கிறாங்க. வித்தது காரணமா வந்து இதுல கிடைக்கக்கூடிய லாபம். ஏன்னா இது இருக்கறதுலயே உச்சம். ஒரு ஒரு 16,000 15,000 ஒரு கிராமுக்கு அப்படிங்கிறது இருக்கறதுலயே உச்சம். இந்த உச்சத்திலிருந்து அவங்க அவங்க இன்னும் கீழ போறதுக்கு முன்னாடி அத வித்துறலாம். இந்த இந்த லாபத்திலிருந்து நம்ம வந்து மத்த நட்டத்த வந்து ஈடுகட்டலாம். அப்படிங்கிற காரணத்தமாவும் இங்க கோல்டு வந்து அ இங்க நம்ம வந்து ஒரு கரெக்ஷன்ஸ் அப்படிங்கிறத இங்க பார்க்குறோம். அ இந்த 2 முக்கியமான காரணங்கள் தான் வந்து நம்ம கோல்ட் பிரைஸஸ் இப்போ இன்கிரீஸ் ஆகாம இருக்கிறதுக்கான முக்கிய காரணமா இருக்கு. 1 பெட்ரோல் பேஸ் பண்ண டாலர் ட்ரேட். இன்னொன்னு உங்களுக்கு கோல்டு வந்து லாஸ்ட் இயர் நடந்த மிகப்பெரும் இன்கிரிமென்ட். இந்த 2 விஷயங்கள் தான் முக்கியம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். டாலரைசேஷன் வந்து ரொம்ப ஸ்ட்ரென்தன் ஆயிட்டே இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் சென்ட்ரல் பேங்க்ஸ்லாம் அதிகமா கோல்ட் ரிசர்வ்ஸ அதிகப்படுத்துனாங்க. அப்படி இருக்கும்போது அந்த மூவே ரொம்ப தவறு. தேவைக்கு அதிகமா கோல்டுக்கு முக்கியத்துவம் குடுத்துட்டாங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாமா சார்? அப்படி இல்லங்க. இது நெறைய ஜியோபாலிட்டிக்கல் ஃபேக்டர்ஸும் இதுக்குள்ள இருக்கு. நீங்க ஒரு புதிய குளோபல் ஆர்டர் ரெடி பண்றீங்க. ஆல்டர்னேட்டிவ் மெக்கானிசம்ஸ் ரெடி பண்றீங்க. இப்போ பிரிக்ஸ் நாடுகள் வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவா அவங்களுக்குள்ள ஒரு எக்ஸ்சேஞ்ச் ரேட் கொண்டு வராங்கன்னா, அது கொண்டு வரலாமா? கொண்டு வரக்கூடாதா? கண்டிப்பா கொண்டு கொண்டு வரணும் அப்படின்னு நீங்க பிரிஃபர் பண்ணலாம். அதுக்கான ஆர்குமெண்ட்ஸும் இருக்கு. கொண்டு வரக்கூடாதுங்கிறதுக்கான ஆர்குமெண்ட்ஸ் இருக்கு. பட் கொண்டு வரதுக்கான ஆல்டர்னேட்டிவ் மெக்கானிசம்ஸ்க்கான தேவைகள் இங்க அதிகமா இருக்கிறதுனால, அந்த மாதிரியான ஐடியாஸ்லாம் இங்க இங்க நம்ம ஃப்ளோட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். இந்த இந்த மாதிரியான ஆல்டர்னேட்டிவ் மெக்கானிசம்ஸ் காரணமா தான் வந்து நம்ம கோல்டுக்காக நெறைய சென்ட்ரல் பேங்க்ஸ் வந்து நகர்ந்து போனாங்க. டாலர் கிட்ட இருந்து. 2வது உலகம் வந்து அமெரிக்கா சென்ட்ரிக்கா இல்லாம, அ மற்ற நாடுகளோட சென்ட்ரிக்காவும் இப்போ இப்போ நகர ஆரம்பிச்சிருச்சு. அதாவது ஒரு பெரும் குரோத் வந்து ஈஸ்டர்ன் கண்ட்ரீஸ் கிட்ட இருந்து இங்க நடக்குது. எஸ்பெஷலி சைனாவா இருக்கலாம், இந்தியாவா இருக்கலாம், இல்ல ஏசியால இருக்கிற மற்ற ஈஸ்டர்ன் கண்ட்ரீஸா இருக்கலாம். இவங்க எல்லாருமே இப்போ வந்து ஒரு நல்ல குரோத் ரேட் இங்க குடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப இந்த இந்த குரோத் ரேட்ஸ் இங்க நடக்குது. இந்த இந்த விளைவுகள் எல்லாமே வந்து டாலர்ல இருந்து மாற்றுக்கு போறதுக்கான ஒரு காரணங்கள் வந்து உருவாச்சு. அ ஏன்னா இப்போ இந்த குறிப்பிட்ட வார் என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த ஆல்டர்னேட்டிவ் மெக்கானிசம்ஸ் இப்போ நம்புறதுக்கு யாருக்கும் தயாரா இல்ல. எது ட்ரெடிஷனலா, கன்வென்ஷனலா யூஸ் பண்ணமோ, அதுக்கே நம்ம நகர்ந்துக்கலாம் அப்படின்னு பார்க்குறாங்க. அது காரணமா தான் வந்து இங்க டாலர் அப்படிங்கிறது ஸ்ட்ரென்த் ஆகுது. 2வது கோல்டுல இன்னைக்கு நான் இன்வெஸ்ட் பண்றேன் அப்படின்னா, இன்னும் இதோட டிமாண்ட் இன்னும் கூடி, இதோட ரேட்ஸ் இன்னும் ஹையர் லெவலுக்கு போறதுக்கான வாய்ப்புகள், இல்ல அதுக்கான பெர்சன்டேஜ் ப்ராபபிலிட்டிங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவு.
ஆனால் கண்ணுக்கு எட்டின தூரம் வரைக்கும் இன்னைக்கு ஒரு ஷார்ட் டேர்மில் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா டாலர் ஸ்ட்ரென்தன் ஆகிட்டே இருக்கு. நம்ம லாஸ்ட் மந்த்லேருந்து இந்த குறிப்பிட்ட மாதத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா 90 ரூபாயில் இருந்துச்சு. ஒரு ஒரு குறிப்பிட்ட யூஎஸ் டாலருக்கு நிகரான இந்திய ரூபாய் வந்து 90 ரூபான்னு இருந்துச்சு. இன்னைக்கு கிட்டத்தட்ட 93.95 93.6 இந்த மாதிரி ட்ரேடிங் ஆகிட்டு இருக்கு. ஒரு 94னு ரஃபாக வச்சுப்போமே. கிட்டத்தட்ட 4 ரூபா வந்து கடைசி ஒரு மாசத்துல வந்து நம்ம வந்து ஸ்லைட் ஆகுறோம். அதாவது ருப்பி வந்து வீக் ஆகுது. அப்ராக்சிமேட்டாக ஒரு 4 ரூபான்னு வச்சுக்கோங்க. உலகம் ஃபுல்லாமே யூரோக்கு நிகரான இருக்கிற எக்ஸ்சேஞ்ச் ரேட்டும் இப்படி தான் வந்து ஸ்லைட் ஆக ஆரம்பிக்குது. அப்போது ஒரு பக்கம் வந்து டாலர் ஸ்ட்ரென்தன் ஆகிட்டு இருக்கு. அதனாலையும் நீங்கள் ஆல்டர்னேட்டிவாக இருக்கிற மற்ற குறிப்பிட்ட அசட்ஸ் எல்லாமே வந்து பெரிய அளவுக்கு அட்ராக்டிவ் இல்லாமல் இருக்கு. இப்போ இந்த கான்ஃப்ளிக்ஸ்னால ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ்னால கோல்டுக்கு மேலே நடக்கிறது ஒரு நீஜக் ரியாக்ஷன் அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? இல்லை லாங் டேர்ம்ல கோல்டு வந்து அதோட வேல்யூவை இல்லை இம்பார்ட்டன்ஸை கொஞ்சம் இழந்துகிட்டே வருதா சார்? லாங் டேர்ம் நம்ம மறுபடியும் கோல்டு தாங்க நிற்கும். இந்த குறிப்பிட்ட இயரோட எண்ட்லேயே நீங்கள் திருப்பி எடுத்தீங்கன்னா மறுபடியும் நம்ம வந்து பார்த்த பழைய நார்மல் இப்போ 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 ஒரு நார்மல் நம்ம ரீசெண்டாக பார்த்தனால ஒரு 14,000 or 15,000 ரேஞ்ச், இந்த ரேஞ்செல்லாம் நம்ம திருப்பி ரீச் ஆகிறதுக்கு வந்து இந்த இயர் எண்ட்லேயே நம்ம கரெக்ஷனுக்கு போயிடும். லாங்கர் எண்டில் கோல்டு தான் என்றைக்குமே வந்து ஒரு சேஃப் வேணால் வச்சுப்பாங்க. ஆனால் இன்னைக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து எதை நோக்கி போகுது? லிக்விடிட்டி நிறைய இருக்கக்கூடிய இன்வெஸ்டர்ஸ் கிட்ட எந்த நோக்கி நம்ம நகர்றது, எது லாபம் அதிகமாக கொடுக்கும் அப்படின்னா இன்னைக்கு டாலர் தான் அதிகமாக கொடுக்கும். ஸோ அதனால் டாலர் நோக்கி நகர்றாங்க. ஒன்று. ரெண்டாவது, அதிகமாக வந்து இன்னைக்கு லாபம் கொடுக்கக்கூடியது வந்து பங்கு, உங்களோட பாண்ட், ஓகே, கடன் பத்திரங்கள். இந்த கடன் பத்திரங்களில் வந்து நீங்கள் 10 வருஷம் இந்தியாவோட மெச்சூரிட்டி ரேட் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஈல்டு வந்து அது கிட்டத்தட்ட 6.8% வரைக்கும் இன்னைக்கு ஆஃபர் பண்ணுறாங்க 10 வருஷம் கடன் பத்திரங்களுக்கு. இந்த மாதிரி உலகம் ஃபுல்லாகவுமே வந்து ஈல்ட் ரேட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. சராசரியாக ஒரு 1% லெவலுக்கு வந்து இந்த குறிப்பிட்ட போர் காரணமாக கடன் பத்திரங்கள் கொடுக்கக்கூடிய உங்களோட வருமானம் அப்படிங்கிறது வந்து 1% அளவுக்கு கூடியது. அப்போது மறுபடியும் பாண்ட் மார்க்கெட்டை நோக்கி வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நகர ஆரம்பிக்குது. ஸோ இதெல்லாம் தான் உங்களோட மாற்றத்துக்கான முக்கிய காரணங்களை நம்ம பார்க்கலாம். இப்போ டாலர் ஸ்ட்ரென்தன் ஆகுது அப்படின்னு பேசுகிறோம். அப்போ இந்தியன் கவர்மெண்ட் கொடுக்குற இஷ்யூ பண்ணுற பாண்ட் மார்க்கெட்டோட வேல்யூ எப்படி சார் ஏறுது? டாலர் ஸ்ட்ரென்தன் ஆனாலும் உங்களுக்கு இந்த ஃபினான்ஸ் சார்ந்த தேவைகள் இங்கே அதிகமாக இருக்குது. அதாவது ஒரு ஃபினான்ஸுக்கு தேவையான பணம் இங்கே அதிகமாக தேவைப்படுது. ஏன்னா ஒரு பக்கம் டாலர் ஸ்ட்ரென்தன் ஆகினாலும் நம்ம இம்போர்ட்ஸ் வந்து எசென்ஷியல். நமக்கு தேவைப்படக்கூடிய பெட்ரோலோ இல்லை தங்கமோ இல்லை வேறு ஏதோ பொருட்களோ எசென்ஷியலாக நம்மளுக்கு தேவைப்படக்கூடியதுக்கு நம்ம இம்போர்ட் பண்ணி தான் தீரணும். அப்போது இம்போர்ட்கான விலையுமே இங்கே கூட ஆரம்பிக்குது. அப்போ இம்போர்ட்கான விலை கூடும்போது நீங்கள் அதிகமான அளவுக்கு பணம் இங்கே தேவைப்படக்கூடிய சூழல் இருக்குது. அதிகமான கடன் பத்திரங்கள் இங்கே இஷ்யூ பண்ண வேண்டிய நெசசிட்டி இன்னைக்கு இருக்குது. அக்ராஸ் குளோப் நிறைய பேர் இன்றைக்கி கடன் பத்திரங்கள் அதிகமாக இஷ்யூ பண்ண வேண்டிய தேவை இருக்குது. அப்போது இந்த இஷ்யூ பண்ண தேவை இருக்கும்போது அதிகமான கடன் பத்திரங்கள் தேவைப்படும் போது நீங்கள் நேச்சுரலி அதோட ஈல்டு அப்படிங்கிறது வந்து கூட ஆரம்பிக்குது. இது காரணமாக தான் இன்றைக்கி கடன் பத்திரங்கள் நோக்கி குளோபலாக வந்து எல்லாருமே ஷிஃப்ட் ஆக ஆரம்பிக்கிறாங்க. ஒன்று, எய்தர் யூஎஸ் ட்ரெஷரிக்குள்ளே போய் நம்ம பணத்தை லாக்இன் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்க, இல்லை அந்தந்த நாடுகள் கொடுக்கக்கூடிய, அந்த நாடுகள் ஸ்திரத்தன்மையோட இருக்குது அப்படின்னா அந்தந்த நாடுகள் கொடுக்கக்கூடிய உங்களோட பாண்ட் மார்க்கெட்டுக்குள்ளே கடன் பத்திரங்களாக வந்து வாங்கி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நகர ஆரம்பிக்கிறாங்க. இந்த தங்கமோ இல்லை வெள்ளியோ இதோட விலையில ஒரு ஏற்ற இறக்கம் வரும்போது நேச்சுரலாக நடக்கிற இல்லை அங்கே இருக்கிற ஒரு டிமாண்டை விட ஸ்பெகுலேட்டர்ஸ் வந்து அதில் முக்கியமான ரோல்ஸ் ப்ளே பண்ணுறாங்க. அதனாலையும் இந்த மூவ்மெண்ட் வந்து ரொம்ப வாலட்டைலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் ஸ்பெகுலேட்டர்ஸால் உண்மையிலேயே மேனிப்புலேட் பண்ண முடியுமா சார்? ரியல் மூமெண்ட்ஸ் தாங்க முக்கியமாக இருக்குது. ஸ்பெகுலேட்டர்ஸோட பங்கு முக்கியமாக இருக்குது, ரொம்ப ரொம்ப அதிகமான அளவு கூட இருக்குது, அதெல்லாம் ஏற்றுக்கலாம். ஆனால் ரியல் மூமெண்ட்ஸ் நீங்கள் நடக்காமல் உங்களுக்கு ஸ்பெகுலேட்டிவ் மூமெண்ட்ஸ் வந்து கை கொடுக்காது. எந்த விதமான மாற்றமும் இல்லாமல், தண்ணியில் எந்த ஃப்ளக்சுவேஷன்ஸும் இல்லாமல், எந்த ரொம்ப பிளெயினாக இருக்குது அப்படின்னா அதில் போய் நான் ஸ்பெகுலேஷன் பண்ணுறேன் அப்படின்னா வந்து எதுவுமே நடக்க போகிறதில்ல. ஸோ ஏதோ ஒரு நீர்க்குமிழி மாதிரி ஏதோ ஒன்று நகர ஆரம்பிக்குது, அப்படியே வந்து வேவ்ஸ் ஜென்ரேட் ஆக ஆரம்பிக்குது அப்படின்னா அதுக்குள்ளே நம்ம எவ்வளோ ஆம்ப்ளிஃபை பண்ணுறோமோ ஆம்ப்ளிஃபை பண்ண முடியும். அப்போது இங்கே ஆம்ப்ளிஃபிகேஷனாக வந்து இங்கே அடிப்படையில் போர் அப்படிங்கிறது இருக்குது. இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும், இல்லை யூஎஸ் இஸ்ரேல் ஈரானை எதிர்த்து போடக்கூடிய இந்த குறிப்பிட்ட போர்லேயே இந்த குறிப்பிட்ட சூழலில் தான் இந்த ஸ்பெகுலேட்டர்ஸ் உள்ள வராங்க. ஒரு பக்கம் வந்து டாலரைசேஷன் நடக்குது, டாலருக்கான ஸ்ட்ரென்த் நடக்குது, இன்னொரு பக்கம் பாண்ட் மார்க்கெட் ஸ்ட்ரென்த்னாக ஆரம்பிக்குது. அப்போ நேச்சுரலாக உங்களோட மற்ற ஃபினான்ஸ் மார்க்கெட்ஸாக நீங்கள் பார்க்கக்கூடிய சென்செக்ஸாக இருக்கலாம், நிஃப்டியாக இருக்கலாம், இல்லை மற்ற ஸ்டாக் மார்க்கெட்ஸாக இருக்கலாம், அங்கேருந்து பணத்தை எல்லாத்தையுமே வித்ட்ரா பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுலேருந்து எடுத்துகிட்டு வந்து நேச்சுரலாக இந்த 2 குறிப்பிட்ட மார்க்கெட்டில் போட போகிறாங்க. இதுக்கு இன்னொரு முக்கியமான காரணமாக நம்ம பார்க்குறது என்னென்னா வந்து ஃபெட் ரேட் எதுவுமே இனி ரேட் கட் பண்ண போகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு எல்லாருமே ப்ரெடிக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க.
இப்போ இன்ஃப்ளேஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு, எல்லா நாடுகள்லையுமே வந்து விலைவாசி உயர்ந்துகிட்டு இருக்கு. ஒரு பேரல் வந்து கிட்டத்தட்ட 110 அப்படிங்கிற ஒரு பெஞ்ச்மார்க்கை தாண்டிடுச்சு. ஒரு ஒரு குறிப்பிட்ட க்ரூட் ஆயிலோட பேரல் அப்படிங்கிறது $110 கடந்து போயிட்டு இருக்கு. சராசரியா ஒரு 55, $60 இருந்து இப்போ நம்ம கிட்டத்தட்ட 110 நோக்கி நகர்ந்துட்டோம். அப்போ இவ்வளோ தூரம் விலைவாசி உயர்வு இருக்க போகுது அப்படிங்கிறது தெரியும் போது நேச்சுரலா வந்து ஃபெட் ரேட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ண மாட்டாங்க, சாரி குறைக்க மாட்டாங்க. ஃபெட் ரேட் வந்து மேபி இன்னும் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கலாம். இந்தியாவிலையுமே உங்களுக்கு நேச்சுரலா இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கலாமே தவிர்த்து இனிமே இது குறைச்சாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அது வந்து ஒரு ட்ராப்ல போய் தான் சிக்கிற மாதிரி இருக்கும். அதனால இந்த ரேட்ஸ் கம்மி ஆகாது, டாலர்ல குறைஞ்சபட்சம் ஒரு ஒரு சேஃபான ஒரு மார்ஜின் கிடைக்குங்கிறதுனாலையும் இந்த இன்வெஸ்டர்ஸ்லாம் அங்கே போக ஆரம்பிக்கிறாங்க. ஃபெட் ரேட்டை இல்லைன்னா ஆர்பிஐ ரெப்போ ரேட்டை கம்மி பண்றாங்கன்னா அதனால என்ன பிரச்சனை வரும் சார்? நீங்க ஆல்ரெடி இன்ஃப்ளேஷன் நீங்க இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கக்கூடிய சூழ்நிலையில நீங்க ஒரு சிலிண்டரோ இல்ல ஒரு பெட்ரோலோ இதோட ரேட்ஸ் வந்து இன்னமும் சிலிண்டருக்கான விலை ஆல்ரெடி உயர்ந்துருச்சு. பட் பெட்ரோலோ இல்லை மற்ற எசென்ஷியல் கமாடிட்டிஸோட விலை வந்து சைலண்டாக இனி ஒரு 1 or 2 வீக்ஸ்க்கு அப்புறம் அது வந்து சைலண்டாக இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருந்துச்சு அப்படின்னா இன்ஃப்ளேஷன் கடன்னு கேலப் ஆக ஆரம்பிக்கும். அப்போ அந்த குறிப்பிட்ட நேரத்தில் நான் வந்து இன்னமும் சிஸ்டத்துக்குள்ள அதிகமான பணத்தை வந்து நான் இன்ஜெக்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் ஒரு ஒரு ரேட் கட் வழியாக முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா ஆல்ரெடி சர்க்குலேஷனில் நிறைய பணம் இருக்கிறதோட விளைவு ஒரு சிக்கல் இருக்கு. ஒரு பக்கம் டிமாண்ட் காரணமாக விலைவாசி உயர்வு ஏற்படுது, நான் பணத்தையும் உள்ள தள்ளி நான் இன்னும் விலைவாசியை உயர்த்துவேன் அப்படின்னு எந்த சென்ட்ரல் பேங்க்ஸும் நினைக்காது. அதனால ரெப்போ ரேட்ஸ் இனி கீழே கட் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான சூழலாக இருக்கும். இப்போ இன்ஃப்ளேஷன் சார்ந்து ரெப்போ ரேட்டை நமக்கு இனி குறைக்க மாட்டாங்க அப்படின்னு பேசுகிறோம். பட் வேற ஆஸ்பெக்ட்ஸ்லாம் நம்ம பார்க்கும்போது அது பேங்க்கோட டெபாசிட் உள்ள வரக்கூடிய ரேஷியோவாக இருக்கட்டும், இந்த மாதிரியான கண்டிஷன்ஸை நம்ம கன்சிடர் பண்ணி பார்க்கும்போது ஸ்டேபிளாவோ இல்லை உயர்த்தியோ ரெப்போ ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணுறது கரெக்டாக இருக்குமா? நீங்கள் உயர்த்தலாம், ஸ்டேபிளாகவும் இருக்கலாம், ஆனால் கீழே தான் போக முடியாதுங்கிறது தான் சொல்ல வரேன். ஏன்னா நீங்கள் பாண்டு இல்லை கடன் பத்திரங்கிறதே என்ன, நீங்கள் வந்து மக்கள்கிட்ட இருக்கிற பணத்தை ஏதோ ஒரு வகையில் வந்து நீங்கள் வந்து வாங்கிக்கிறீங்க. அவங்க கிட்ட இருந்த பணத்தை வந்து சென்ட்ரல் பேங்க்ஸ் வந்து உள்ள இழுத்துக்குது, சிஸ்டத்துக்குள்ள பணத்தை விடாம அது வந்து அப்சர்வ் பண்ணிக்குது. வெளியில இருக்கிற பணத்தெல்லாம் வந்து உள்ள கொண்டு வந்துக்குது. அதுக்கு பதிலாக பேப்பர் உங்களுக்கு கொடுக்குது. ஸோ தட் நீங்கள் அந்த பணத்தை செலவழிக்க மாட்டீங்கன்றது தான் இங்கே கடன் பத்திரத்தோட கான்செப்ட். அப்போ இந்த குறிப்பிட்ட பணமை டைட்டன் பண்ணக்கூடிய சிஸ்டமை தான் இங்கே எல்லாருமே இனி பண்ண போகிறாங்க. ஏன்னா ஆல்ரெடி ஒரு விலைவாசி உயர்வு அவங்க கண்ணுக்கு முன்னாடி தெரிய போகுது. இன்னொரு 1 or 2 monthsக்குள்ளே எல்லாருமே அவங்க இந்த போர் தொடர்ந்துச்சு அப்படின்னா இதோட விளைவுகளை இன்னுமே அதிகமான விலைவாசி உயர்வு பல நாடுகளில் நடக்கும்ன்றது தெரிஞ்சு அவங்க இப்பயும் வந்து டைட்டன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ டைட்டன் பண்ண ஆரம்பிக்கும் போது இந்த குறிப்பிட்ட ரெப்போ விகிதத்திலிருந்து நம்ம இன்னும் இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா க்ரோத் ரேட்டில் நம்மளுக்கு கொஞ்சம் அடி வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதனால ஒன்று இதுலேயே ஸ்டெபிளாக மெயின்டைன் பண்ணுவாங்க, இல்லை இதுலேருந்து ஸ்லைட்டாக ஒரு 25 பேசிஸ் பாயிண்ட்ஸோ இல்லை 50 பேசிஸ் பாயிண்ட்ஸோ இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குமே தவிர்த்து இதை கீழே கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் இல்லைன்னு நம்ம சொல்லுவோம். கமாடிட்டி மார்க்கெட்ல இப்போ ஒரு கிரைசிஸ் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத அப்சர்வ் பண்றோம். ஸோ இதோட இம்பாக்ட் தான் ஷேர் மார்க்கெட்லயும் இருக்குதா சார்? ஏன்னா ஷேர் மார்க்கெட்டும் தொடர்ந்து டவுன் ஆகிட்டே இருக்கு. இது 2 விதத்தில் ஆல்ரெடி சொன்னது தான். ஒன்று டாலர் ஸ்ட்ரென்தனிங் அப்படிங்கிறதும் ஈல்டு கிட்ட ஈல்டில் நடக்கக்கூடிய அந்த கெயின் இருக்குல்ல, அதாவது ஒரு கடன் பத்திரம் வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அதில் கிடைக்கக்கூடிய வட்டி விகிதம் அப்படிங்கிறது இங்கே கூடிடுச்சு. நீங்கள் 30 year இந்தியன் பாண்ட் எடுத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 7.8% வரைக்கும்லாம் கொடுக்குறாங்க. அப்போ நீங்கள் 30 வருஷத்துக்கு நீங்கள் 7.8% அப்படிங்கிறது வந்து உங்ககிட்ட மோர் தென் சேஃப் பெட். நீங்கள் ஒவ்வொரு வருஷத்துக்கும் 7% மேலே உங்களுக்கு வந்து வட்டி விகிதம் கிடைக்க போகுது அப்படின்னா அதுவே ஒரு 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 கன்சிஸ்டன்டான ஒரு பிக் க்ரோத் தான். அதனால இங்கே ஸ்டாக் மார்க்கெட்டில் இங்கே ப்ளீடிங் நடந்துகிட்டு இருக்கு. கடைசியாக ஒரு மாதத்தில் மட்டும் கிட்டத்தட்ட 12% வரைக்கும் கீழே குறைஞ்சிருக்கும். சென்செக்ஸில், நிஃப்டிலையும் குறைஞ்சிருக்கும். சென்செக்ஸில் எடுத்திங்கன்னா கிட்டத்தட்ட 10,500 பாயிண்ட்ஸ் நம்ம கீழே போயிருக்கும் ஒரு மாதத்தில் மட்டும். நிஃப்டியில் எடுத்திங்கனாலும் கிட்டத்தட்ட 3000 பாயிண்ட் கிட்ட நம்ம கீழே போயிருக்கும். இது நம்ம கற்பனை பண்ணாதது தான். ஸோ இவ்வளோ தூரம் நம்ம கீழே போகுமா, லோ சர்க்கியூட்டுக்கு நடக்குமா அப்படின்னா நடந்துகிட்டு இருக்கு. ஏன் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா ஆல்டர்னேட்டிவ் மெக்கானிசம்ஸில் ப்ராஃபிட்டபிளான ரிட்டர்ன்ஸ் கிடைக்குதுங்கிறதுனால இந்த குறிப்பிட்ட சர்க்கியூட்லேருந்து வெளியேறி வேற ஒரு சர்க்கியூட்டில் அவங்க கனெக்ட் ஆகுறாங்க அப்படிங்கிறது நடக்குது. இப்போ மார்க்கெட் குறையும் போது இன்ஃபேக்ட் இன்னைக்கெலாம் கூட இந்த 22,000 டச் பண்ணும்போது டெலிகிராமில், வாட்ஸ்அப்பில் எல்லாம் ஃபார்வர்ட் மெசேஜஸ் இந்த ஸ்டாக்கை வாங்க, இது ஆப்பர்ச்சுனிட்டியாக பாருங்கள், நிறைய இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு ரீட்டைல் இன்வெஸ்டருக்கு நிறைய அட்வைஸ் கிடைக்குது. ஆனால் இந்த ஃபாரின் இன்வெஸ்டர்ஸோ இல்லை பிக் இன்வெஸ்டர்ஸோ அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும்ல மார்க்கெட் இறங்குது, அப்போ இங்கே ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும்னு. ஆனாலும் அவங்க ஏன் பார்ட்டிசிபேட் பண்ணுறதில்ல? தொடர்ந்து மார்க்கெட் எப்படி இறங்கிக்கிட்டே இருக்கு? ருப்பி வீக் ஆகிட்டு இருக்குல்லங்க. ருப்பி வீக் ஆகிட்டு இருக்கு. நீங்கள் ஒரு டாலர் கொடுக்கும்போது
உங்களுக்கு $94 கிடைச்சாலும் அங்கேருந்து ரெமிட்டன்ஸாக உங்களுக்கு கிடைக்கலாம். ஆனால் இங்கே growth நடக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 7% இல்லை 10% வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் கிடைக்குது அப்படின்னா அது டாலரை கன்வெர்ட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ரிட்டர்ன் வந்து கம்மியாயிடுது. இப்போ நீங்கள் ஒரு 10% growth ரேட் வச்சுருக்கீங்க. இந்த மீன் டைம் வந்து ருப்பியோட ஸ்லைடே ஒரு 3% நடந்துடுச்சுன்னு வச்சுக்கோமே. அப்போ உங்களுக்கு 7% தான் உங்களுக்கு மிச்சமாக யூஎஸ்க்கு கொண்டு போக முடியும். இல்லை வேற ஒரு டாலரை வச்சு நீங்கள் கொண்டு போக முடியும். அப்போது கிடைக்கக்கூடிய ரிட்டர்ன்ஸ்லையுமே எனக்கு வந்து மறுபடியும் ஒரு போர்ஷன் வந்து இந்த ஸ்லைடு காரணமாக இல்லை ருப்பிக்கும் டாலருக்கும் இருக்கிற எக்ஸ்சேஞ்ச் ரேட் காரணமாக சில க்ரைசிஸ் எனக்கு இருக்கும் அப்படின்னா அதை மீறி ஏன் நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும்? ஒன்று. ரெண்டாவது விஷயம், ஆல்ரெடி என்னோட சேஃப் பெட்டாக இருக்கிற யூஎஸ் ட்ரெஷரியே எனக்கு நிறைய ரிட்டர்ன் கொடுக்கும்போது அந்த ரிட்டர்ன் தாண்டி எனக்கு இங்கே என்ன கிடைக்க போகுது? அப்போ நான் அது அங்கேயே நான் என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸை மெயின்டைன் பண்ணிக்கிறது மோர் பெட்டர்ல அப்படிங்கிறது தான் இன்வெஸ்டர்ஸோட ஐடியாவா இருக்கு. ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் ஓகே இந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட் அதை பத்தி கன்சர்ன்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனா டிஐஐஸ் மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ் இவங்க கூட மார்க்கெட்ல இன்ஃப்ளோஸ் கொண்டு வரல. 61%க்கும் மேல மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனங்கள் வந்து கேஷ் ஃப்ளோ தான் அதிகமா வச்சிருக்காங்க அப்படிங்கிற செய்திகள் பார்க்க முடியுது. அவங்க ஏன் பார்ட்டிசிபேட் பண்றது இல்ல? நீங்க மெஜாரிட்டி செக்டர்ஸ் எல்லாமே இப்போ ஒரு கிரைசிஸ் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகே. எக்ஸப்ட் நீங்க எனர்ஜி சார்ந்த சில செக்டார்ஸோ இல்லை ப்ராஃபிட்டபுளாக நீங்கள் பார்க்கக்கூடிய இவி மாதிரியான சில செக்டார்ஸ் இருக்குல்ல, இதுவுமே எனர்ஜி செக்டார் தான். எனர்ஜி செக்டார்ஸ், பெட்ரோகெமிக்கல் செக்டார்ஸ், இந்த செக்டார்ஸ் மட்டும்தான் இப்போ வந்து ஒரு பூமில் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பாக்கி செக்டார்ஸ் எல்லாமே இதை சார்ந்து இருக்கிறதுனால இதோட லாபம் அப்படிங்கிறது அவங்களுக்கு நட்டம் தான். இது ஜீரோ சம் கேம் தான். இது கன்சிஸ்டண்டான ரேட்ஸில் இருக்குது அப்படின்னா பொருட்களோட ப்ரைஸ் வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வரப்போகிறது கிடையாது. அது கன்சிஸ்டண்ட்டாக ஒரு இன்க்ரீஸில் இருக்கும். உங்களோட க்ரோத் ரேட்ஸ் நடக்கும் மேனுஃபேக்சரிங்லேயோ இண்டஸ்ட்ரியிலையோ. இது எல்லாமே இந்த குறிப்பிட்ட பெட்ரோலோ இல்லை வந்து பெட்ரோகெமிக்கல்ஸோ இல்லை அதோட சப்சிடரி ப்ராடக்ட்ஸோ உங்களுக்கு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வரப்போகுது அப்படின்னா அப்போ நேச்சுரலாக இந்த செக்டாரில் தான் வந்து உங்களுக்கு ஆர்பிட்ராஜ் இருக்கும். இதில் தான் நீங்கள் லாபம் சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அப்போ இதில் லாபம் சம்பாதிக்கும் போது இதோட அப்ஸ் அண்ட் டவுன்ஸை தாக்கு பிடிக்கிற அளவுக்கு மெஜாரிட்டி செக்டார்ஸ் வந்து ரோபஸ்டாக இருக்குமானா ரோபஸ்டாக இருக்காது. அப்போ அந்த செக்டார்ஸில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் போகிறது இல்லை அதில் ஃபியூச்சரில் லாபம் கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கை வந்து பல பேருக்கு இருக்காது. அப்போது அங்கேயுமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான ஸ்கோப் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை யாராக இருக்கலாம். பேசிக்காக இந்த ஃபண்டமெண்டல்ஸ் இருக்கிறதுனால யாரும் அதுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. அகைன் நம்ம இந்த கமாடிட்டியை பற்றி பேசும்போது க்ரூட்ல ஒரு பயங்கர ரேலியை பார்க்குறோம், கோல்டு அண்ட் சில்வரில் ஒரு கரெக்ஷன் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இதுலேருந்து நம்ம என்ன லெசன் எடுத்துக்க முடியும்? கமாடிட்டியில் நம்மளோட எக்ஸ்போஷரை யூஸ்வலாகவே போர்ட்ஃபோலியோவில் ஜாஸ்தி பண்ணிக்கணும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணுமா? இல்லை கமாடிட்டிலையும் ரொம்ப வொலட்டிலிட்டி ஜாஸ்தி அப்படின்ட்டு மார்க்கெட்டை எப்படி ஷேர் மார்க்கெட்டை கன்சிடர் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் இதையும் கன்சிடர் பண்ணுவோம்? கோல்டுக்கும் மெட்டல் மார்க்கெட், அதாவது கோல்டு சில்வருக்கும் உங்களுக்கு ஆயில் மார்க்கெட்ஸுக்கும் ஆக்சுவலாக ஒரு ட்ரேட் ஆஃப் இருக்க தான் செய்யும். நல்ல க்ரூடு விலை ஏறுது அப்படின்னா அந்த டைமில் பெரிய அளவுக்கு கோல்டு வந்து ஏறாது. ஏன்னா நேச்சுரலாக உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இங்கே லாபம் கொடுக்கும்போது ஏன் நான் கோல்டில் போய் நான் வந்து என் பணத்தை லாக்இன் பண்ணணும்? அதனால அங்கே போக மாட்டாங்க. ரெண்டாவது, அதில் ஒரு பீக் இருக்குது. கோல்டில் ஒரு பீக் ரேட்டில் நான் உட்காந்துக்கிட்டு இருக்கோம், ஒரு நல்ல ஹையர் மார்ஜின் நம்மளுக்கு கிடச்சிருக்கு அப்படின்னா அதை விற்றுட்டு அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மொத்தத்தையும் கொண்டு வந்து ஆயிலில் போடுறது தான் விரும்புவாங்க. ஸோ இந்த காரணத்துக்காரணம் இந்த ட்ரேட் ஆஃப் அப்படிங்கிறது வந்து கோல்டுக்கும் உங்களோட க்ரூட் ஆயில் மார்க்கெட்டுக்கும் இருக்க தான் செய்யும். ஸ்டாக் மார்க்கெட்ஸுக்கும் இந்த குறிப்பிட்ட க்ரூடுக்கோ இல்லை கோல்டுக்கும் ட்ரேட் ஆஃப் இருக்க தான் செய்யும். அதாவது ஒன்று இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நேச்சுரலாக இன்னொரு பக்கம் வந்து அது டிக்ளைன் ஆக தான் செய்யும். க்ரூடு வந்து அதிகமாக போக போக ஸ்டாக் மார்க்கெட்டோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் நீங்கள் நம்ம எர்லியர் இயர்ஸில் பார்க்கக்கூடிய அந்த ஹைக் அப்படிங்கிறது இருக்காது. ஏன்னா ப்ரைஸ் ஸ்டெபிலிட்டி தான் இருக்கிறதுலையே வந்து க்ரோத்துக்கான முக்கியமான ஒரு ஒரு க்ரைட்டீரியா. ஆர்பிஐ உட்பட சென்ட்ரல் பேங்க்ஸ் எல்லாத்தோட அடிப்படை நோக்கம், அதோட எக்ஸிஸ்டன்ஸுக்கான முக்கிய நோக்கம்ங்கிறது ப்ரைஸ் ஸ்டெபிலிட்டி தான். இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் டிசைட் பண்ணுறது அது எல்லாமே வந்து அடிப்படை நோக்கம் ப்ரைஸ் ஸ்டெபிலிட்டி தான். இந்த ப்ரைஸ் ஸ்டெபிலிட்டின்ற கோலையே இங்கே வந்து டிஃபீட் பண்ணும்போது நேச்சுரலாக உங்களோட இண்டஸ்ட்ரீஸோ அது சார்ந்து இருக்கிற மற்ற துறைகளோ சேவை துறைகளோ இது எல்லாமே வந்து ஆட்டம் காண ஆரம்பிக்குது. அதோட விளைவுகள் வந்து நம்ம 2009 தெரில, அந்த டைமில் எவ்வளோ பேர் அதை ட்ராக் பண்ணியிருப்பாங்க. கிட்டத்தட்ட 147 வரைக்கும்லாம் நம்மளோட க்ரூடோட விலை போச்சு. அப்போது உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட்டும் ஸ்லைட் ஆரம்பிச்சு. அந்த குறிப்பிட்ட காலகட்டம் தான் வந்து லெஹ்மன் பிரதர்ஸ் இவங்கெல்லாம் விழுந்த காலகட்டம். ஸோ ஏதோ ஒரு வகையில் ஒன்னோட ஒன்று கனெக்ட் ஆகிட்டு தான் இருக்கு.
இப்ப நம்ம போர்ட்ஃபோலியோல கோல்ட எப்படி நம்ம பொசிஷன் பண்ண முடியும் சார்? ஏன்னா, அது ஒரு சேஃப் அசெட் அப்படின்னு சொல்லுவோம். இன்னுமே அது சேஃப் அசெட் தானா? ஏன்னா, இது அன்யூசுவலா இப்போ கோல்டோட கரெக்ஷன் இருக்கு. ஒரு 2 கண்ட்ரிக்கு நடுவுல போர் நடக்கும்போது கூட அன்யூசுவலா அது ஒரு கரெக்ஷன் காமிக்குது. ஸோ ஸ்டில் அத நம்ம ஒரு சேஃப் அசெட்ன்னு கன்சிடர் பண்ணலாமா? இந்த 2 நாடுகள் அப்படிங்கிறது வந்து நம்ம இஸ்ரேல், அ ஈரான் அப்படின்னு நம்ம வச்சுக்கிறோம்னு வச்சுக்கோங்க. இதுல ப்ராக்ஸியா நிறைய நாடுகள் உள்ள வரதான் செய்றாங்க. யுஎஸ் நேரடியா வராங்க. மத்த ரஷ்யாவோ இல்ல மற்ற நாடுகளோ ப்ராக்ஸியா வந்து இதுக்குள்ள இந்த கேம்குள்ள இருக்க தான் செய்வாங்க. ஸோ இது மற்ற வார் மாரி இத நம்ம வந்து ஒரு ஒரு சாதாரண வாரா நம்ம நினைக்க முடியாது. 2வது இது ரிசோர்ஸ் ஓரியன்டடான ஒரு வாராவும் இருக்கு. என்னதான் வந்து இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் ஒரு 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 ஐடியாலஜி சார்ந்து அவங்க பின்பற்றக்கூடிய ரிச்சுவல் சார்ந்து இருக்கிற இருக்கிற கான்ஃப்ளிக்ட் வந்து அடிப்படை அப்படிங்கிறனாலும் அதுக்கு மேல இருக்கிற லேயரா ரிசோர்சஸ் அப்படிங்கிறதும் இருக்கு. ஸோ இந்த ரிசோர்ஸ் சார்ந்து இருக்கிற வார் அப்படின்னு நடக்குது அப்படின்னா அந்த வார்ல 2 பக்கமும் சரிசமமா இங்க இருக்கும்போது நேச்சுரலா இங்க வந்து ஒரு ஒரு கான்ஃப்ளிக்ட் வந்து மோர் ஓப்பன் அப் ஆகுது. அப்போ இந்த ஓப்பன் அப் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா இந்த யூஎஸோட இந்த கை ஓங்கி இருக்கும்போது இன்டர்நேஷ்னலி இந்த ட்ரேடடான விஷயங்கள் எல்லாமே சர்டைனா யூஎஸ்ல நடக்கும்போது இன்னொரு பக்கம் இருக்கிற ஆல்டர்னேட்டிவ் மெக்கானிசம்ஸ் எல்லாமே பிசுபிசுத்து போகும்போது எல்லாருமே இந்த பக்கம் டாலர் நோக்கி நகர்ந்து வந்துடுறாங்க. இந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் கோல்டு அப்படிங்கிறது வந்து ட்ரேடிங் ஆகாம இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ விற்கிறதுக்கான ஆட்கள் இருக்கும்போது நேச்சுரலா ஒரு ப்ரைஸ் கீழே இறங்கும். இந்த வார் 1 or 2 months கழிச்சு கரெக்ட் ஆயிடுச்சு, இது ஏதோ ஒரு காம்ப்ரமைஸ்குள்ள வந்துட்டாங்க, நீடிக்காம இது அப்படியே வந்து ஏதோ ஒரு சால்வ் ஆயிடுச்சு அப்படின்னா நேச்சுரலா கோல்டு வந்து மறுபடியும் அதோட ரேலியை வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ இது ஒரு 2 to 3 months கழிச்சு கோல்டோட ரேலி வந்து அதோட இன்க்ரீஸ் அப்படிங்கிறது வந்து மறுபடியும் நடக்க ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ 1 or 2 monthsக்கு இருக்கிற ஃப்ளக்சுவேஷன்ஸ் தான் நம்ம இப்போ கோல்டில் பார்த்துட்டு இருக்கோம். பட் மறுபடியும் வந்து ஒரு லாங் டேர்ம் அசர்ட்டாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கோல்டு உங்களுக்கு மறுபடியும் அதே அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கதான் செய்யும். ஸோ ஸ்டில் நம்ம கோல்ட ஒரு சேஃப் அசெட்னே கன்சிடர் பண்ணி போர்ட்ஃபோலியோல அதுக்கான அலோகேஷனை அப்படியே கண்டினியூ பண்ணலாமா சார்? கண்டிப்பா நீங்க வந்து கோல்டு வந்து வொர்த்லெஸ்ஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. உங்களுக்கு சில்வர் வேணா ஏற்கனவே அது 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 வந்து ஒரு 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 ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங் கமாடிட்டியாக தான் நம்ம அந்த அந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் பார்த்தோம் லாஸ்ட் இயர். ஏன்னா அதோட யூஸ் அப்படிங்கிறது இண்டஸ்ட்ரியல் தான். அது வந்து ஒரு ஆர்னமெண்ட் யூஸோ இல்லை ஒரு சேஃப் ஹேவன் மாதிரியோ அதை நம்ம பார்க்க முடியாது. ஏன்னா அதோட கரோஷன் வேல்யூ அப்படிங்கிறது நிறைய. கோல்டு வந்து ஈஸியாக கரோட் ஆகாது, அதோட வேல்யூ வந்து எரோட் ஆகாது. பட் சில்வர் பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. ஸோ அது பல்வேறு கெமிக்கல்ஸோட ரியாக்ட் பண்ணும்போது அதோட வேல்யூஸை வந்து அது லூஸ் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ சில்வருக்கு நிகர அந்த ஃப்ளக்சுவேஷன்ஸ் அப்படிங்கிறது கோல்டுக்கு எப்பவுமே நிகழும். இன்னைக்கு வேணா அது ரெண்டுமே பேரலாக வந்து ஒரு லோக்கு வரலாம். ஆனால் கோல்டு வந்து திருப்பி வந்து அது கரெக்ஷன் ஆகி இன்னைக்கு இருந்தாலுமே அது வந்து லாங்கர் ரன்ல மறுபடியும் அதோட நியூ ஹைக்கு போக தான் செய்யும். ஒரு 2 நாடுக்கு நடுவுல போர் நடந்துட்டு இருக்கும்போதும் ஏன் தங்கம் விலை வந்து இப்படி குறைஞ்சிட்டே இருக்கு? ஒரு இன்வெஸ்டர் அதை எப்படி புரிஞ்சுக்கணும்னு ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ.